ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பொதுத் தேர்வு ஏப்ரல் 2024 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 21 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் பயிற்சி 5.1ல் 7th சம் a-3,9 b a, மற்றும் c 4, -5 என்பன ஒரு கோட்டமைந்த புள்ளிகள் மற்றும் a + b = 1 எனில் a மற்றும் b இன் மதிப்பை காண்க. a b c அப்படின்னு சொல்லி ஒரு 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு கோட்டமைந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து ஏயோடைய வேல்யூ பியோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. a + b = 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத ஒன்றாவது ஈக்குவேஷன், அதாவது a + b = 1 ஒன்றாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிடுவோம். ஒரு கோட்டமைந்த புள்ளிகள் அப்படிங்கிறதுனால ஃபார்முலா என்ன? 1/2 × x1 y1 + x2 y3 + x3 y1 - x2 y1 + x3 y2 + x1 y3 = 0வாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது ஒரு கோட்டமைந்த புள்ளிகள் அப்படிங்கிறதுனால. இப்போ புள்ளிகள் என்ன? a - 3 அதை x1 y1 எடுத்துக்கணும். பியோடைய வேல்யூவை x2 y2ன்னு எடுக்கணும். சியோடைய வேல்யூவை x3 y3ன்னு எடுக்கணும். இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். x1ஓட வேல்யூ என்ன? -3. y2ஓட வேல்யூ b. ஸோ -3ஐயும் b-ஐயும் பெருக்கணும், ஏவையும் -5ஐயும் பெருக்கணும், 4ஐயும் 9ஐயும் பெருக்கணும். -3ஐயும் b-ஐயும் பெருக்கினா -3b, -5ஐயும் a-ஐயும் பெருக்கினா -5a, 4 9 36 +36 ஏவையும் 9ஐயும் பெருக்கணும், 9a, b-ஐயும் 4ஐயும் பெருக்கினா 4b, -5ஐயும் -3ஐயும் பெருக்கணும் அப்படின்னா மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 5 15, ஸோ +15 = 0. இப்போது மைனஸை உள்ளே கொண்டு போகணும். -3b -5a +36 அப்படியே இருக்கும். இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா ப்ளஸில் இருக்கிறது எல்லாம் மைனஸில் மாறும். ஸோ -9a -4b -15 = 0. b உறுப்பு வந்து எத்தனை இருக்குது? 2 இருக்குது. -3 -4 இருக்குது. ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா -7b. a உறுப்பு வந்து -5 இருக்குது, -9a இருக்குது. அது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா -14a. மாறிலி உறுப்பு +36 -15 இருக்குது. 36லேருந்து 15 கழிச்சோம் அப்படின்னா +21 = 0. இப்போது இது எல்லாமே 7வது வைப்பாடால் அடிபோகும். ஸோ இது எல்லாமே மைனஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால, அதாவது ஏவுடைய உறுப்பும் பியோடைய உறுப்பும் மைனஸில் இருக்குது. ஸோ -7ஆல் வகுப்போம். -7ஆல் வகுத்தோம் அப்படின்னா -14 / -7. மைனஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 7 7 14 +2a வரும். இதுவும் அப்படி தான். -7ஆல் வகுத்தோம் அப்படின்னா -7ம் கேன்சல் ஆயிரும். ஸோ +b +21 -7ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1 7 3 21, இந்த மைனஸ் இருக்கும். ஸோ -3 = 0. இப்போது 2a + b = 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதை 2வது ஈக்குவேஷன் எடுத்துக்கிடுவோம். இப்போ ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 1 கழிக்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தோமா? a + b = 1. ஸோ இந்த 2வது ஈக்குவேஷன்லேருந்து அதை கழித்தோம் அப்படின்னா 2a + b - a + b = அந்த பக்கம் இங்கே 3 இருக்குது. 1வது ஈக்குவேஷனில் 1 இருக்குது. ஸோ 3 - 1. 2aலேருந்து ஏவை கழித்தோம் அப்படின்னா என்னது கிடைக்கும்?
ஏன்னு கிடைக்குமா? 2a மைனஸ் ஏ பி மைனஸ் டி, பியும் பியும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2aலேருந்து ஒரு ஏவை கழித்தோம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 3லேருந்து 1 கழிச்சா 2. ஸோ ஏ ஈக்குவல் டு 2. இந்த ஏ ஈக்குவல் டு 2 ஒன்றாவது ஈக்குவேஷனில் பிரதியிடணும். ஸோ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1, இதுதான் ஒன்றாவது ஈக்குவேஷன். ஸோ ஏ இருக்க இடத்துல 2 போடணும், 2 ப்ளஸ் பி அப்படியே வச்சுக்கணும் ஈக்குவல் டு 1.